என்னுடைய சின்ன வயசுலேருந்து பலர் வந்து சொல்லியிருக்காங்க, சேலத்தில வந்து ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டை சிதைஞ்சு போச்சு. இந்த திருமணி முத்தாற்று கரையில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் எனக்கு நினைவு தெரிஞ்சு இவ்வளோ காலத்தில வந்து கோட்டை இருந்ததுக்கான அடையாளம் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எங்க இருந்தது ஒரு சின்ன எச்சம் கூட இருந்ததில்ல. ஏன்னா தமிழகத்தில வந்து பல கோட்டைகள் சிதைஞ்சு இருந்தா கூட, அந்த மண் கோட்டைகள் கூட வந்து அதனுடைய ஆதாரங்கள் அதனுடைய எச்சங்கள் மிச்சம் இருக்கு. ஆனா சேலத்தில வந்து ஒரு கோட்டை இருந்தது அப்படின்றதுக்கான எச்சங்கள் எங்கேயுமே இல்ல. ஆனாலும் கோட்டைக்கு இந்த மாரியம்மனுக்கும் கோட்டைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் கோட்டை மாரியம்மனுக்கு வந்து நாளிக்கால்பட்டியில ஒரு கோட்டை இருக்கு. அந்த ஊர் நாளிக்கால்பட்டி ஊர் மக்கள் தான் வந்து தாய் வீட்டு சிதறம் கொண்டு வருவாங்க. அதனால என்னுடைய ஒரு யூகம் என்ன அப்படின்னா, நாளிக்கால்பட்டி கோட்டை அந்த ஊர்ல இருந்து இந்த மாரியம்மனுக்கு சீர் வர்றதுனால, இந்த அம்மனுக்கு வந்து அது தாய் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால, அதன் காரணமா கோட்டை மாரியம்மன் அப்படின்ற பேர் வந்திருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து யூகம் தான். ஏன்னா இதுக்கு வந்து ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி குடுக்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது.